திரு ஜி.கே. நாகராஜ், இவர்கள் சொல்வதெல்லாம் நாம விட்டுறலாம். அரசியல் கட்சி இந்த மாநாட்டை நடத்துறதுனால இது ஒரு அரசியல் மாநாடு தான் அப்படின்னு உங்க கூட்டணியில இருக்கிற திரு டிடிவி தினகரன் சொல்றார். உங்களுடைய பதில்? இங்க அரசியல் கட்சியினுடைய சங்க பரிவார் அமைப்புகள் நடத்துற மாநாடுங்க. நான் சொன்ன திராவிடர் கழகம் எப்படி திராவிடர் கழகமோ அது போல் எங்களுடைய சங்க பரிவார் நடத்துறாங்க. ஐநான் அவர்கள் பொய்ய அள்ளி வீசினாங்க. 35 ஆண்டு காலம் கட்சியில இருக்கிற நீங்க விஷயத்தை செய்யற விஷயத்தை தொலைக்காட்சியில சொல்லுங்க. அமித்ஷா பேசுறது இல்லை, அமித்ஷா பேசுறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு நீங்க அடிச்சு வீசுறீங்களா, அள்ளி வீசுறீங்களா? நாங்க ஆட்சியில இங்க இருந்தோமா? பாஜக இங்க பாஜக ஆட்சியில் இருந்ததா தமிழ்நாட்டுல? அவர் கேட்ட சொன்னதுல எது போய் அப்படின்னு கேக்குறாரு. 71 நீங்க போட்ட அதே தீர்மானம் இன்னைக்கு போடுறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? புரியாமல் தமிழ்நாட்டுல பொய் சொல்லாதீங்க. எங்களுடைய குலதெய்வம் கோயில்ல எல்லாரும் ஆளுநருக்கு நடந்து கொண்டிருக்கிறது யார் இல்லைன்னு சொன்னா நான் பட்டியலிடுறேன். எவ்வளவு மோசம் நடக்குது திராவிட கட்சியில் ஆட்சி இல்லைங்க. எவ்வளவு கோயில்கள் 22,978 கோயில்களுக்கு ஒரு விளக்கேற்ற நாதி இல்ல தமிழ்நாட்டுல, தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல ஃபுல்லா எரியுதா? உத்தரப்பிரதேசத்துல ஃபுல்லா எரியுதா? ராஜஸ்தான்ல ஃபுல்லா எரியுதா? இந்த கோயிலுக்கு இல்ல. இதுதான் இவங்க காட்டுற மத சார்பு. இல்ல, நீங்க அந்த புள்ளிவிவரம் சொல்றீங்க. எந்த அடிப்படையில அந்த புள்ளிவிவரம் சொல்றீங்க திரு ஜி.கே. நாகராஜ்? நான் பதில் சொல்றேன் அவருக்கு. இப்படி எல்லாம் ஒரு அநியாயமா ஒரு அப்பட்டமா பொய்ய பேசக்கூடாது. இங்க வந்து மேடையில ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு முருகர் நாங்க கொச்சி கட்சியினுடைய நிகழ்ச்சி யோசிக்கிற அவசியம் என்னங்கிற யாரு? உங்க பார்ட்டியில ஒரு திராவிடர் ஆந்திராவில வராது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பவன் கல்யாண் உங்க பாஷையில சொல்ல போனா 24, 23 எம்பிக்களை தெலுங்கு எம்பிக்களை அனுப்புறீங்க. இந்தியராவே இருக்கட்டும், திராவிடராவே இருக்கட்டும், தெலுங்கு எம்பிக்களை அனுப்புறீங்க. அதே தெலுங்கை பேசுகின்ற ஒரு திராவிடர் மாநாட்டுக்கு வராது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஒரு எம்பிக்கள் கிடையாதா? அது என்ன தெலுங்கு எம்பினா என்ன சார்? அப்புறம் ஏன் பவன் கல்யாணுக்கு வரக்கூடாதா? என்ன சம்பந்தம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பவன் கல்யாணுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டு அப்படியே போக கூடாது திரு ஜி.கே. நாகராஜ். எல்லா கடவுளும் ஒண்ணுதான் இன்னைக்கு இருக்கு அப்படின்றதுக்காக இல்ல, பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறதும் தெலுங்கு எம்பி அப்படின்னு குறிப்பிடுறதும் ஒண்ணா? ஆமாங்க, நீங்க திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாநிலங்களை ஒன்று சேர்த்து திராவிட மாடல் சொல்றீங்க. அந்த திராவிட மாடலை தெலுங்கு எம்பி யாருன்னு சொல்லுங்களேன் சார். இல்ல, தெலுங்கு எம்பி யாருன்னு சொல்லுங்க. இங்க இருந்து தெலுங்கு பேசுகின்ற, தமிழ் பேசுகின்ற, கன்னடம் பேசுகின்ற பலவர்களை மொழி வாரியாக பிரித்து பிரித்தான இங்க செலக்ட் பண்ணி எம்பி அனுப்புறீங்க. எல்லாருமே இந்திய எம்பிக்கள் தானே சார்? பவன் கல்யாணம் வரல என்ன? நாங்க அவங்க எல்லாருமே இந்திய எம்பிக்கள் தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க தெலுங்கு எம்பி, தமிழ் எம்பி அப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க தானே தமிழ்ல வந்து வேதங்களை ஓதணும், மந்திரங்கள் சொல்லணும், புதுசா சொல்றீங்க. ஆல்ரெடி இருக்குதுங்களா? எங்க இல்லாம இருக்கு? நீங்க தானே சொல்றீங்க. எங்க இல்லாம இருக்குது? முத்தைத்தர், பத்தி திறனை எத்தனை தமிழ்ல அர்ச்சனை பண்றதுதான் பிரச்சனையா உங்களுக்கு? பாருங்க, கோயில் குடமுழுக்கு குறித்து பேசினார். நான் கேக்குறேன், கோயில் குடமுழுக்கு நடத்துற கோயிலோட நிலைமை நீங்க போய் பாருங்க. கண்ணீர் விடணும். ஒரு கோயில் குடமுழுக்கு நடக்குன்னா அத்தனை லஞ்சம், லாவண்யம், பணம் இல்லாம நீங்க கோயில்ல என்ன குறை? நீங்க பக்கம் கட்டணும். எவ்வளவு கோயில்களை நீங்க போயிட்டு பாருங்க, எல்லா இடத்துலயும் சிறப்பா நடந்திருக்கு. குடமுழுக்கு நடத்த முடியும். அன்னூர்ல ஒரு பெருமாள் கோயில் நேரம் பிக்ஸ் பண்ணப்பட்டது. திடீர்னு வந்து அறநிலைத்துறை தடுத்து இருக்கிறாங்க. என்ன காரணம்? எங்களை கேட்டீங்க, உங்களை கேட்டு தான் பிக்ஸ் பண்ணோம். இல்ல, பணம் வேண்டும். முறையீடு செய்வதற்கு கோயிலை அறநிலைத்துறையை நான் பட்டியலிடுறேங்க, வச்சிருக்கேன். இன்னைக்கு சமயபுர மாரியம்மன் கோயில்ல நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 470 கோடியில 422 கோடி டெபாசிட் எடுக்கப்பட்டிருக்கிறது.
இனோவா கார் வாங்கப்பட்டிருக்கிறது. திரு ஜி.கே. நாகராஜ், உங்களோட இணைப்புல சின்ன பிரச்சனை இருக்கு, அதை சரி செஞ்சுட்டு வாங்க. நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, சரியாயிடுச்சு, சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் 44,121 கோயில் இந்து அறநிலையத்துறையில உள்ளது. ஆனால் நான் திரும்ப சொல்றேன், 35,947 கோயில்ல 12,959 கோயில்ல ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்குது. எவ்வளவு வருமானம் வருது? ஒரு கோயில நீங்க போய் கும்பிட்டீங்கன்னா 2,000 ரூபாய் டிக்கெட், 3,000 ரூபாய் டிக்கெட். யாருக்கு போகுது அந்த பணம்? எந்த கோயில்ல வருது? இவ்வளவு காஸ்ட்லியா எந்த கோயில்ல வருது? எந்த கோயில்? சைவ கோயிலா, வைணவ கோயிலா, மாளிகை கோயிலா? எந்த கோயில்ல வருது? அந்த எந்த கோயில்ல வருது? மிஸ்டர் எந்த கோயில்ல வருது? அடுத்து உங்கள்ட்ட தான் வரேன் திரு ராஜகோபால். முடிச்சிட்டோம். இது நடைமுறையில் இருக்கிற விஷயம் பிரதர், நடைமுறையில் இருக்கிற விஷயம். இல்ல சரி. திருப்பதி தேவஸ்தானம் பிரைவேட் இதுல இருக்கு. திருப்பதி தேவஸ்தானத்துல வசூல் பண்ற பணத்தை பக்கத்துல கீழே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு செலவழிக்க முடியுமா? முடியாது, தனியார் கோயில். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு மருதமலை முருகன் கோயில் வர வருமானத்தை எடுத்து இன்னொரு முருகன் கோயிலுக்கு ஒரு கால பூஜை நடத்துறதுக்கு, அங்கே ஒரு கால பூஜை நடத்த முடியல, அது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கோயிலா இருக்கு, அப்படின்னு அறநிலையத்துறை கொடுத்தா மருதமலை முருகன் கோயில் எடுத்து கொடுத்தேன்னு கேட்கறாங்க. இன்னொரு இந்து நடத்துற கோயிலுக்கு 25 லட்சம் ரூபாய் இனோவா மிஸ்டர் கேளுங்க. கோயில் பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கிறது? நீங்க வெறும் பராமரிப்பாளர்தான். நான் கேட்ட கேள்வி, அதிகாரம் இருக்கா இல்லையா என்பது தானே கேள்வி. அருகதை என்ற வார்த்தை ஏன் வருது? இல்லைங்க, நீங்க எப்படி கோயிலுடைய பணத்தை நீங்க தர்மத்தினுடைய காசு எடுத்து உங்க சௌகரியத்துக்கு நீங்க செலவு பண்ணலாம். இன்னொரு கோயிலுக்கு பயன்படுத்த சொல்றாங்க. கோயிலுக்கு பயன்படுத்தலங்கிற நான் தான் சொல்றேன். ஒரு அறநிலையத்துறை அதிகாரிக்கு இனோவா கார் வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது இத்தனாயிரம் கோயில்கள் அவசியம் என்ன? கேள்வி கேட்டிருக்கீங்க, கும்பாபிஷேகம் நடத்தாம நீங்க பணம் வாங்கிட்டு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? நீங்க வந்து கும்பாபிஷேகம் நடந்த கோயில கேளுங்க, அந்த அறநிலையத்துறையுடைய பிரச்சனை அவங்க சொல்லுவாங்க.